ஓ! ஹாய் கைஸ். இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களோட யூடியூப் லிங்கை கொடுத்து டவுன்லோட் வீடியோ கொடுத்தா டவுன்லோட் ஆகிற மாதிரி ஒரு GUI பேஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் நம்ம பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். டவுன்லோட் சக்ஸஸ். இதோட ப்ரூஃப் நான் வீடியோ எண்டில் தான் தருவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசா இருந்தால் இந்த சேனல் வந்து வெறும் டெக்னாலஜி மற்றும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான சில நிறையா விஷயம், அதுவும் டெக்னாலஜிக்கல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான். அப்புறம் கொஞ்சம் கோடிங், அவ்வளோதாங்க. கோடிங்னு சொல்ல முடியாது, ப்ரோக்ராமிங். இதுதான் இந்த சேனலில் மொத்தமாக இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பிப் இன்ஸ்டால் பைடியூப். சப்போஸ் பிப் இன்ஸ்டால் பைடியூப்பில் வந்து எரர் காட்டிச்சுன்னா பிப் இன்ஸ்டால் பைடியூப் 3 அதை யூஸ் பண்ணுவேன். இல்லை நான் ரெண்டுத்தையுமே ஏற்றுங்க. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ப்ரோக்ராமுக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம கோடுக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். tkinter, ஏன்னா இது GUI அதனால தான் tkinterன்னு ஆரம்பிக்கிறோம். அது அப்புறம் இம்போர்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதை நான் போன பைத்தான் கோடிங் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். சரி, இப்போ வந்து பைடியூப்லேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்றேன். இப்போ அதாவது கமெண்ட். Importing tkinter module. Okay guys. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்னா pip install tkin போட்டால் போதும். கேப்ஸ் லெட்டரில் இல்லைனா சில பைத்தானில் வந்து இது ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி தான் இருக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பைடியூப் எப்படி இனிஷியலைஸ் பண்ணலான்னு பார்ப்போம், இம்போர்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஃப்ரம் பைடியூப் import போட்டால் போதும். அர்த்தத்தை கொடுக்குறேன், அதாவது கமெண்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து அதாவது அந்த ரூட்டிக்கு இது நான் போன ப்ரோக்ராம்லேயே நான் காட்டியிருப்பேன். அதாவது நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அந்த ஏஜ் கேல்குலேட்டர்னு ஒரு GUI க்ரியேட் பண்ணேன், அதில் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தா இது கிடைக்கும். இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் வந்து இப்படி தான் நடக்கும். ரூட் இஸ் ஈக்குவல் டு tk. அடுத்தது வந்து நம்மளோட GUIயோட விட்த் அண்ட் ஹைட்டை வந்து இப்போ வந்து கோடு அடிப்போம். டாட் ஜியாமெட்ரி ஜியாமெட்ரி கிடையாது.
சாரி 5000 போட்டேன். எக்ஸ் போடலாம். நீங்கள் யூஸ்வலாக போடுற மாரி இன்ட்டு போட்டால் அது வேலை செய்யாது, கரெக்டாகிடும். எக்ஸ் போடும், அதாவது நார்மல் எக்ஸ் ஸ்மால் லெட்டர் எக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூட் டாட் வந்து நம்ம ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒய்டி வீடியோ டவுன்லோடுன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்து டிஃபனிஷன் ஃபங்க்ஷன் போட்டுட்டு டவுன்லோடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துருக்கு. அப்படியே ட்ரை பண்ணிடுறேன். இதுமாரி போட்டால் கன்ஃபார்ம் வந்து இதுமாரி கமெண்ட் போட்டால் எரர் காட்டும். ஓகேவா? இதுமாரி ஆனால் போடாது. இது வந்து எனக்கு எரர் காட்டுச்சு. உங்கள் வெர்ஷன்ஸ் நீங்கள் ஏதாவது புது வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ண கன்ஃபார்ம் காட்டாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து இது 3.8 வெர்ஷன் நினைக்கிறேன், பைத்தான் வெர்ஷன். அதனால தான் எனக்கு காட்டுது. இப்போ புது வெர்ஷனாக வந்துருக்குல்ல, டிஃபைனிங் டவுன்லோட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம டவுன்லோட் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன அதுன்னு பார்ப்போம். கீழே எனக்கு ஒரு இது காட்டியிருக்கு. இதுமாரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க, கன்ஃபார்ம் வந்து இது காட்டும். இப்போ நம்ம வந்து ட்ரை ஃபங்க்ஷன், அதாவது ஒரு டைம் ட்ரை பண்ணிப்போம். ட்ரை ஃபங்க்ஷன் ஏன் யூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து வீடியோ கிளாரிட்டி ஷாப்பிங்காக இருக்கோ, இல்லைன்னா ரொம்ப ரெசல்யூஷன் கம்மியாக இருந்ததுன்னா, இது வந்து நம்மளுக்கு எரரே இல்லாமல் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரை ஆப்ஷன் யூஸ் பண்ணும். அதாவது கோடை இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணாலும் எரர் இருக்காது. ஓகே, இதுதான் ட்ரையோட ஃபங்க்ஷன். நான் வந்து அதாவது 1 வீக் டியூட்டோரியலில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பைத்தான் டியூட்டோரியல். அதை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். நான் ஐகான்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். மை வேர்னா என்னது? மை வேர்னா இந்த இடத்துல வராது. ஆக்சுவலி மை வேறு நான் வந்து இன்னும் அதுக்கு வேரியபிள் செட் பண்ணணும். நம்ம வந்து மை வேரோட வேரியபிள் வந்து லாஸ்ட்டாக செட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம விட்டுருவோம், சும்மா போட்டுட்டு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து இதை பார்த்துப்போம். மை வேர் டவுன்லோடிங், அதாவது டவுன்லோடிங் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து லோட் ஆகும். அதுக்கு வேண்டாம். இப்போ நான் வந்து கோடை அடிச்சிட்டேன், ஏன்னா இதை அடிக்கக்குள்ளே கன்ஃபார்ம் டைம் ஆகிடும். அப்புறம் வீடியோ லென்த்து லாங் ஆகிடுச்சுன்னா போர் அடிக்க ஆரம்பித்தோம். அதனால தான் நான் வந்து இதை பாஸ்வேர்டு பண்ணி இப்போ நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆஃப்டர் என்டரிங் த லிங்க் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆஃப்டர் த வீடியோ டவுன்லோட் ஆன உடனே இந்த டைலாக் வரும், வீடியோ டவுன்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு. அடுத்தது வந்து எக்ஸப்ட் எக்ஸ்பிரஷன் அஸ் கீன்னு இருக்குல்ல, அது எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து லிங்க் வந்து வேறு லிங்க்கு இல்லைன்னா வேறு ஒரு இது பிளாட்ஃபார்மோட லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எரர் காட்டும். அதுமாரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் டவுன்லோட் ஆகாததுக்காக தான் எரர் காட்டோன்னு வந்து மிஸ்டேக் என்டர் கரெக்டு அதுமாரி வரும். ஓகே, இது எக்ஸப்ஷன் தான். நீங்கள் போடாமல் கூட இருக்கலாம். நீங்கள் கரெக்டாக தான் லிங்க் போடுவீங்கன்னா அது போடவே தேவையில்லை. நம்ம சும்மா தானே பண்ணுறோம். இது உங்கள் இஷ்டம் தான். இந்த எக்ஸப்ஷன் ஃபங்க்ஷன் கரெக்ட்.
இப்போ வந்து நம்ம இதுக்கெலாம் வேரியபிள் வந்து படிப்படியாக தான் செட் பண்ணணும். நான் அதையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்டெலாம் வேணாம், உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து லேபிள் வந்து அதாவது வெல்கம் டு யூடியூப் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். பெருசாக ஒரு இடம் அதோட லேபிள் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்ததில்ல, அதில் இதுமாரி தான் இருக்கும். நான் /n எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, வெல்கம் டு யூடியூப், அதுக்கப்புறம் தான் கீழே வந்து டவுன்லோடர் அப்ளிகேஷன் அதுமாரி வரும். ஓகே, அதனால தான் /n யூஸ் பண்ணேன். அதாவது அந்த விக்கெட்டுக்கு ஒரு லேபிள், ஒரு கவர் மாரி. இப்போ ஒரு புக்குனா லேபிள் கவர்லாம் போடுவோம்ல, அது மாதிரி அந்த விக்கெட்டுக்கு அந்த கவர். இப்போ நான் வந்து மைவேரை வந்து செட் பண்ணுறேன். அதாவது நம்ம ட்ரை ஆப்ஷனில் போட்டோம்ல, மைவேர்ன்ட்டு மைவேர்ன்னு போட்டோம்ல, அதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அந்த வேரியபிளை வந்து ஸ்ட்ரிங் வேரியபிளோட டிக்ளேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிங். இப்போ வந்து அந்த மைவேரோட ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இது பண்ணலாம். எப்படி அந்த ஸ்ட்ரிங்குக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம். டிஃபால்ட் டெக்ஸ்ட், அதாவது என்டர் லிங்க் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும்ல, டு ஸ்ட்ரிங். அவ்வளோதான் மிஸ். அந்த டெக்ஸ்ட் இருக்கும்ல, என்டர் லிங்க், அது டிஃபால்ட்டாக அந்த ஸ்ட்ரிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து என்ட்ரி ரூட், அதாவது இது எந்த ஹைட்டு அப்புறம் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்குன்ட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதாவது கிரியேட்டிங் என்ட்ரி விக்கெட், அந்த லிங்க் என்டர் பண்ணுறோம்ல அது. ஓகே, டன். இப்போ அடுத்த வேரியபிள் link.getன்னு இருக்குது. அந்த லிங்க் எழுதுறதுக்காக இதை வந்து ரூட் அப்டேட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி தெரியும் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த லிங்க்கை கெட் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு தான் அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட வேலை, அந்த 2 லைனோட வேலை. என்னென்னா டிக்ளேரிங் த வேரியபிள், அதே தான். நான் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். link.get செட்டோடது நான் ஜஸ்ட் லிங்க்னே பண்ணலாம். ஏன்னா செட்டு வந்து அங்கே செட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம அதோட பிளேசிங் பார்த்துட்டோம். ஐ மீன் வித் அண்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காண்டோ அதை பார்த்துட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணி பார்ப்போம். டவுன்லோட் கொடுப்போமா? ஆக்சுவலி கீழே வந்து ரூட், அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டன், அதுக்கெல்லாம் வந்து ஒன்று இருக்கும். அதை நான் இதில் காட்டல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ கைஸ்.